மயில்களுக்கு இணையாக பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்கோழிகள் தன்னுடைய எதிரிகள் யார் வர்றாங்கன்னோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஒலி எழுப்பும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும், சேவல்கள்லாம் ஏன் கத்துது, எதுக்கு கத்தணும், ஏன் காலையில் விடியறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரிஞ்சு கத்துது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும், காட்டுக்கோழிகளுடைய வாழ்வியல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதையும் பல சுவாரஸ்யங்களோட இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் தென்னாசியா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான் காட்டுக்கோழிகள் அதிக அளவு காணப்படுது. இது பெசனிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். இந்த குடும்பத்துக்கு கீழே தான் தரையில் வாழக்கூடிய பறவைகள்லாம் வருது. நம்ம காடை, கௌதாரி, மயில் இதெல்லாம் கூட தான் இந்த காட்டுக்கோழியுமே வருது. காட்டுக்கோழிகளை ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 4 வகைகள் தான் காணப்படுது. சாம்பல் நிற காட்டுக்கோழிகள் இது தென்னிந்திய பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. பச்சை காட்டுக்கோழிகள் இது இந்தோனேசிய தீவு பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. அப்புறம் இலங்கை காட்டுக்கோழிகள் இது இலங்கையில் மட்டும்தான் காணப்படுது. இன்னொரு அம்சம் என்னன்னா, இந்த காட்டுக்கோழிகளுக்கு தலையில கொண்டையில சின்னதாக ஒரு மஞ்சள் நிறம் இருக்குது. பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் இது இலங்கை காட்டுக்கோழிகள் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இலங்கையில் இதுதான் தேசிய பறவையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சிவப்பு நிற காட்டுக்கோழிகள் தென்னாசிய பகுதிகளில் பெரும்பாலும் பல இடங்களில் காணப்படுறது இந்த சிவப்பு நிற காட்டுக்கோழிகள் தான். இதுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் வளர்க்குற கோழிகளும் என் பிராய்லர் கோழி வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த சிவப்பு கோழிகள் தான் மூதாதையர்கள். ஃப்ளாஷ்பேக் 8000 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சிவப்பு காட்டுக்கோழிகளை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வளர்த்து இந்த நிலைக்கு இப்போது வீட்டில் வாழக்கூடிய எல்லா காட்டுக்கோழியும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. சரி, இப்போ காட்டுக்கோழியோட வாழ்வியலை பார்த்துடலாம். ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி இந்த கோழியானது மறைவான பகுதிகளில், புதர் பகுதிகளில் தான் ஒரு இடத்த தேர்வு பண்ணி 4 to 6 முட்டைகள் வரைக்கும் போடும். இது ஏன் எல்லா பறவைகளும் மறைவான இடத்த தேடி தானே முட்டை போடும் அப்படின்னா அது அப்படி இல்லை. தரையில் முட்டை போடக்கூடிய நம்ம ஆள்காட்டி பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே திறந்த வெளிகளில் தான் முட்டை போடும். அது மறைவான இடங்கள்லாம் தேடாது. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் கோழிகள் ஒரு மறைவான இடங்களில் போய் முட்டை போடுது. அதே மாதிரி பெண் கோழிகளோட நிறமுமே அந்த காட்டிற்கு ஏற்ற சூழ்நிலை மாதிரி தான் உருமறைப்பிற்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண் கோழிகள் மட்டும்தான் அடைகாக்கும். 19 to 21 நாளுக்குள்ளே இந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பெண் கோழிகள் அடைகாக்கும் பொழுது இது உணவு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை அரிதாக போனால் 2 தடவையோ எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் போய் எங்கேயாவது மேய்ஞ்சிட்டோ இல்லாட்டி கழிவுகளை வெளியேற்றிட்டு மறுபடியும் அடைகாக்க ஆரம்பிச்சிடும். பெரிதளவு உணவு எடுத்துக்காது. உணவு எடுத்துக்க தேவையுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இது தன்னுடைய முட்டையை அடைகாக்கிறதுக்கு முன்னாடி அந்த முட்டை போடுற அந்த பருவத்திலேயும் அதிக அளவு உணவை சாப்பிட்டு கொழுப்புகளை நிறைய சேமித்து வச்சுக்கிறோம். முட்டைகளை அடைகாக்கும் பொழுது அந்த கொழுப்பை பயன்படுத்தியவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். கொழுப்பை எவ்வளவு அழகா இதனுடைய வாழ்க்கைக்கு இது பயன்படுத்திக்கிறது. இது மட்டும் இல்லை, பல உயிரினங்கள் தங்களுடைய கொழுப்பை ஒரு ஆற்றல் சேமிப்பாக வச்சு தேவையான காலங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கு மட்டும்தான் கொழுப்பு தேவையில்லாத ஒன்று. அதை குறைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம். சரி, கதைக்கு வருவோம். இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவர்றது பேசி வச்சாப்புல 21வது நாளில் இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவரும். பேசி வச்சாப்புலையான்னா ஆமாம், அது பேசி வச்ச மாதிரி தான். என்ன அப்படின்னா, இந்த முட்டைகள் எல்லாமே அந்த பொறிக்க போகிற அந்த காலகட்டங்களில் ஒவ்வொன்றுமே முட்டைக்குள்ளே இருந்த குஞ்சுகள் ஒலி எழுப்ப ஆரம்பிக்கும். இந்த ஒலியை வச்சு ஒவ்வொரு முட்டைகளுமே தகவல் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். ஒரே நேரத்தில் எல்லா குஞ்சுகளுமே ஒரே நாளில் இந்த தகவல் தொடர்பை பயன்படுத்தி ஒரே நாளில் வெளிவர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே ப்ரிகோசியல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது பிறந்த கொஞ்ச நேரத்திலேயும் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, மென்மையான இறகுகள் இருக்கும், உணவு தேட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிற குஞ்சுகளை இந்த மாதிரி சில பறவைகள் இருக்குது. இந்த பறவைகள் எல்லாமே ப்ரிகோசியல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குஞ்சுகளுக்கு தன்னுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற திறன் இருக்காது. என்ன அப்படின்னா, இது அதிகமான இறகுகள் முளைச்சா தான் அதனுடைய வெப்பத்தை சரியாக கட்டுப்படுத்திக்க முடியும். இதற்கு மென்மையான இறகுகள் தான் இருக்கும். அதனால் வெப்பத்தை கட்டுப்படுத்திக்க முடியாது. அதனால் தாயினுடைய அரைவணைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும். தாய் ஒவ்வொரு இடத்துல போய் கிளச்சி விடும். அந்த இடத்துல புழு பூச்சிகளை சாப்பிட்டு அதிக அளவு புழு பூச்சிகளை தான் சாப்பிடும். ஏன் அப்படின்னா, இதனுடைய வளர்ச்சிக்கு புரத தேவையாக இருக்குது. அதனால் இந்த புழு பூச்சிகள் மீது தான் அதுக்கு அதிக அளவு ஈர்ப்பு ஏற்படுற மாதிரி பரிணமிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரங்களில் இந்த குஞ்சுகளுக்கு எதிரிகளுமே அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது தாய் பறவை மட்டும்தான். இந்த கோழியானது என்ன செய்யும் அப்படின்னா, ஏதாவது எதிரிகள் வந்துட்டாங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு ஒரு வித ஒலி எழுப்பும்.
உணவிற்கு அழைக்கணும்னா அதுக்கு ஒரு வித ஒலி எழுப்பும். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வித ஒலி எழுப்பும். இந்த மாதிரி வித்தியாசமான ஒலிகளின் மூலமாக தன்னுடைய குஞ்சுகளை கட்டுப்படுத்தும். இந்த காட்டுக்கோழிகள் எல்லாமே ஒரு குழுவாக சமூகமாக வாழக்கூடியது. ஆனால் குஞ்சுகளை பொறிக்கிற அந்த நேரத்தில் மட்டும் தனியாக போய் முட்டைகளை போட்டு அதுலேருந்து குஞ்சுகள் வெளிவந்த பின்னாடி குஞ்சுகளை ஓரளவு வளர்த்த பின்னாடி மறுபடியும் தன்னுடைய குழுவில் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்தில் இந்த குஞ்சுகள் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இது தன்னுடைய குழுவை போய் சேர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற பெண் குஞ்சுகள் எல்லாமே தாயோடையே சேர்ந்து அதோட குழுவிலேயே போய் சேர்ந்துக்கிறோம். இந்த ஆண் குஞ்சுகள் எல்லாமே கொஞ்சம் தனிச்சு வாழ ஆரம்பிக்கும். தனக்குன்னு ஒரு குழுவை வேறு இடத்துல போய் தேட ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரே இனத்துக்குள்ளேயும் இனப்பெருக்கம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வின் காரணமாக தான் இந்த மாதிரி பெண் பறவைகள் எல்லாமே அந்த குழுவில் அம்மாவோட குழுவில் சேர்ந்துக்கிறோம். ஆண் பறவைகள் எல்லாமே புதிய குழுவை தேடி போக ஆரம்பிக்கும். இந்த சமூகமாக வாழ்கிறாங்களே, இதில் 2லேருந்து 15 பறவைகள் வரைக்குமே ஒன்றா இருப்பாங்க. இதில் ஒரு சேவலோ இல்லாட்டி 2-3 சேவல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழுவினுடைய அடர்த்தியை பொறுத்து இது வந்து மாறுபடுது. இந்த காட்டுக்கோழிகளை நம்ம காடுகளில் பார்க்குறது ரொம்பவே அரிதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மனிதர்களுடைய நடமாட்டம் தெரிஞ்சாலே உடனே இது கூச்ச சுபாவம் உடையது. உடனே தன்னை மறைத்து கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழிகளை பார்க்குறது ரொம்பவே அரிதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய வண்ணத்துக்கும் அதனுடைய சுற்றுப்புற சூழலுக்கும் ஒத்த மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் சேவல்களை பார்க்க முடியும். சேவல்கள் ரொம்பவே வண்ணமயமாக இருக்கும். இதுக்கு காரணமும் இருக்குது. பெண் பறவைகளை கோழிகளை ஈர்க்கிறதுக்காக இது அந்த அளவுக்கு வண்ணமயமாக இருக்குது. ஆண் குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா அது ஒரு 5-6 மாதத்தில் பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இதுவே பெண் குஞ்சுகள் அப்படின்னா அது வந்து 6-7 மாதத்தில் பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இனப்பெருக்க காலத்தில் சேவலானது 4-5 கோழிகள் கிட்ட இணைவு செய்யும். அதன் பின்னாடி இந்த கோழிகள் எல்லாமே கருவுற்ற பின்னாடி அது வந்து ஒரு மறைவான புதரை தேடியோ இந்த மாதிரி இடங்களில் போய் 4-6 முட்டைகள் வரைக்கும் தான் போடும். நம்ம வீட்டு கோழிகள் மாதிரி 15-18 அப்படின்னு போடுறது கிடையாது. இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இதனுடைய எதிரிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க. தரைகள்ல அப்படின்னா நரி, காட்டு பூனை, கீரிப்புள்ள பாம்பு. இதுவே பறக்கிறது அப்படின்னா பருந்து, கழுகு, ஆந்தை, அப்புறம் காகங்கள். இந்த மாதிரி நிறையவே எதிரிகள் இருக்கு. இந்த சேவல்களுக்கு இந்த குழுவில் இருக்கும் பொழுது இந்த சேவல்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது. அதாவது தன்னுடைய குழுவை ஓரளவு பாதுகாக்கவும் செய்யும். அதே மாதிரி வேறு ஆண்கள் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது கூட சண்டையும் போடும். அது மட்டும் இல்லை, எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வித ஒலி எழுப்பி தன்னுடைய குழுவை வந்து பாதுகாக்கிறது செய்கிறதுல இந்த சேவல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காட்டுக்கோழிகளுக்கு எல்லாமே ஒரு வித பாஷை இருக்குது. இது என்ன அப்படின்னா எதிரிகள் வர்றாங்கன்னா ஒரு வித ஒலி எழுப்புவாங்க. அதுவே தரையில் எதிரிகள் இப்போ காட்டு பூனை, நரி இதெல்லாம் வருது அப்படின்னா அதற்கு ஒரு வித ஒலியும், வானத்திலிருந்து பருந்து, கழுகு இந்த மாதிரி பறவைகள் வருது அப்படின்னா வானத்திலிருந்து வர்றாங்கன்னா அதுக்கு வித்தியாசமான ஒரு ஒலியும், இப்படி 15க்கும் மேற்பட்ட வித்தியாசமான ஒலிகளை கையில் வச்சிருக்கு தங்களோட சமூகத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக. சரி, சேவல் ஏன் கூவுது அந்த விஷயத்துக்கு வருவோம். வீட்டு சேவலோ காட்டு சேவலோ இது கூவுறதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். வீட்டு சேவல் நல்லாவே கூவும். ஆனால் காட்டு சேவல் இதனுடைய ஒலி வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எதிரிகள் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதையும் இது யோசிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல சேவல் கூவுறது எதுக்கு அப்படின்னா இது என்னோட எல்லை, இந்த இடத்துக்கு வேறு எந்த ஒரு சேவல் வந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படின்றத எச்சரிக்கை விதமாக கூவும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேவல் இருந்துச்சு அப்படின்னா அதில் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சேவல் தான் முதல்ல கூவணும். காலையில் எந்திரிச்ச உடனே மற்ற சேவல்கள் கூவக்கூடாது. இந்த சேவல் கூவுன பின்னாடி தான் அடுத்த சேவல்கள் வரிசையாக கூவும். அதுக்கு முன்னாடியே ஆதிக்கம் செலுத்தாத சேவல் ஒன்று கூவுச்சு அப்படின்னா இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சேவலை இது சண்டைக்கு கூப்பிடுற மாதிரின்ற அப்படியான ஒரு செய்கை. அதனால் எப்போவுமே குழுவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேவல் இருந்துச்சுன்னா அதில் ஆதிக்க சேவல் தான் முதல்ல கூவும். அப்புறம் என்ன, கோழிகளை ஈர்க்கிறதுக்காகவும் கூவுது. கோழிகள் இந்த சேவல் கூவுறதுல பல விஷயங்களை கவனிக்கும். அதாவது அந்த ஒலி எவ்வளவு சத்தமாக இருக்குது, அந்த ஒளி எவ்வளவு நீளமாக இருக்குது, அந்த ஒளி எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, இதையெல்லாம் வச்சு தான் இந்த சேவல் மீது இந்த பெண் கோழிகள் வந்து கவரப்படுது. சேவல் கூவும்போது 90-100 டெசிபல் அளவு கூட கூவும். இதனால் இதனுடைய உள்ளுறுப்புகளே பாதிக்கப்படலாம் இந்த ஒளியினால். அதனால் இது கூவும் பொழுதேவும் அது தன்னிச்சையாகவேவும் இதனுடைய காது மடல்கள்லாம் மூடிக்கிறோம். அப்புறம் பொழுது விடிவது எதனாலே அப்படின்னு சொல்லி 4வது படிக்கும்போது ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சேவல் இருக்கும். அந்த சேவல் வந்து தான் கூவுனாதான் பொழுதே விடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு மழை காலன்றனால அது ரொம்ப நேரமாயும் கூவாமல் இருக்கும். அதனால் பொழுதே விடியாமல் இருக்கிற மாதிரி அந்த பாடம் முடியும்.
ஆனால் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பாடத்தில் என்ன முடிவு சொன்னாங்க, ஒருவேளை சேவல் கூவாட்டி பொழுது விடியாதோ அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பல வருஷத்துக்கு. ஆனால் டீச்சர்கிட்ட கேட்க முடியல, பயம். சரி, இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, சரியாக சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பொழுது புலருவதற்கு முன்னாடி இருளாகவே தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலேயும் கொஞ்ச நேரத்தில் விடிய போதும்னு சொல்லி சேவல்கள் கூவ ஆரம்பிச்சிடும். இது எப்படி இதுக்கு தெரியும் அப்படின்னா, பீனியல் சுரப்பி தான் காரணம். இந்த பீனியல் சுரப்பி சேவல் கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த பீனியல் சுரப்பியோட முக்கிய வேலையவும் மெலட்டோனினா சுரக்கிறது. இந்த மெலட்டோனினை இரவு நேரத்தில் அதிகமாக சுரக்கும். இரவு நேரத்தில் மெலட்டோனின் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா தூக்கத்தை வரவழைக்கும். பகல் நேரத்தில் மெலட்டோனினை குறைவாக சுரக்கும். அதனால் பகல் நேரத்தில் தூக்கம் வர்றது கிடையாது. இந்த ஒரு கட்டுப்பாட்டை கையில் வச்சுருக்கிறதுனால சூரியன் வர்றதுக்கு முன்னாடியேவும் காற்றில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உணர்ந்து அது கூவ ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு தரமான பதிவில் பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள சகோதரன்.